வச்சிருக்கான். இங்கே அங்கே முதல்ல நியூஸ் பிளாஸ் ஆகுது, கவர்னரை ஒழிச்சு கட்டிட்டாங்க, கவர்னர் உயிர் தப்பித்தார். இது என்ன பண்ணுறது இதுக்கு? அதுக்கு பயந்துட்டு தான் இவங்க எவ்வளோ போலீஸ் போட்டிருக்காங்க போல. அப்புறம் முந்தா நேற்று ஒரு 4 நாள் முன்னாடி கிறிஸ்மஸ்ல நான் இதுக்கு போனேன். அந்த எங்கேயாவது போகணுமே சுத்தணுமே, இந்த பெசன்ட் நகர் பீச்சு நகர முடியல, இன்ச்சு கூட நகர முடியல. வண்டி எடுத்துட்டு வேதனையாக போச்சு. அப்படின்னு நேர்ந்து உள்ளே போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. பெசன்ட் நகர் பீச் அங்கே ஒரு இடத்துல வண்டி திருப்பலான்னா ஒரு பெரிய பங்களா மாதிரி இருந்துச்சு, காம்பவுண்ட் திறந்துருந்தது. ரிவர்ஸ் போட்டால் 10 பேர் துப்பாக்கி எடுத்துட்டு வர்றான். கவர்னர் மாளிகை அது. அவர் காலையில் 5 மணிக்கு அங்கே போய் கண்ணு முடிச்சு முதல் சூரியனை அங்கேருந்து பார்க்கணுமா. அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் உடச்சி தள்ளிட்டு எல்லாம் மக்களுக்கு திறந்து விட வேணாம். கவர்னர் மாளிகையிலேயே போராட்டம் 98 அப்படியே இருக்கு. இன்னைக்கு 30 வருஷம் கிட்ட ஆகும். அதாவது அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க, இது ஒலிம்பிக்குக்காக இது கொடுங்க. காலையில் போய் பாருங்க, அந்த சண்டே இன்னைக்கு பிச்சுக்கு எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க நம்ம பசங்க. கிரிக்கெட்டுக்கு 10 கிரவுண்ட் ஒதுக்குங்க, கட்டி விட்டு ட்ரைனிங் கொடுங்க. எதுக்கு கவர்னர் மாளிகை? அவர் என்ன வெங்காயம் வச்சுட்டாரு? எந்த கவர்னருமே எல்லாமே பாலியல் தான் பண்றாங்க, எல்லா கவர்னரும் பண்றாங்க. அப்ப யார் அந்த சாருங்கிறதுல எனக்கு ஏதாவது கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஏன்னா பன்வாரிலால் புரோஹித், அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாருப்பா, பீஷ்மராவ் நிறுவனம், எனக்கு அவார்டெல்லாம் கொடுத்தாரு, பீஷ்மநாராயண் சிங். ஐயோ எல்லாமே அதுக்கு பேர் என்ன சொல்றது, மைனர்கள்.